மை டியர் கௌதம் ஸ்டுடியோ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பெஷலான ஒரு வெல்கம்ப்பா. நான் தான் கௌதம் பேசிகிட்டு இருக்கேன். என்னப்பா நான் சொன்ன மாதிரியே நடந்துருச்சா? ரிசல்ட் டேட் பண்ணால் நாளை மறுநாள் வெளியாகாது கிடையாதுன்னு சொல்லி ஏகப்பட்ட நியூஸ். அது என்ன அப்டேட்டு எதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வெளியாகுதுன்னு சொல்கிறாங்கன்னு சொல்லி ஃபுல் அப்டேட்ஸை சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி ஃபேக் கமெண்ட்ஸு அதே மாதிரி இப்போ ரிசல்ட் டேட் பண்ணால் பொய்யா போடாதீங்க ப்ரோ, கரெக்டாக தெரிஞ்சால் மட்டும் போடுங்கன்னு சொல்லி ஏகப்பட்ட கமெண்ட். இப்போ நான் சொன்னது அப்படியே 100% நடந்துருச்சு. இப்போ என்ன சொல்ல போகிறீங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ ஓகே, வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஒரு 3000 லைக் கொடுத்துருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போயே நான் சொல்கிறத நம்புங்க பார்க்கலாம். ஓகேவா? ஓகே, இப்போதைக்கு நமக்கு அப்டேட் என்ன கிடச்சிருக்குன்னா, நாளை மறுநாள் மே 8ஆம் தேதி ரிசல்ட் டேட் கிடையாது அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. எதனால் கிடையாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, புது ஆட்சி வந்திருக்கு. ஓகேங்களா? உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்முடைய ஸ்டாலின் அவர்கள் பார்த்தீங்கன்னா பதவியேற்றம் இறக்கம் செஞ்சுட்டாரு. இனிமேல் ஒரு சிஎம் கிடையாது. புது சிஎம்மாக யார் வரப்போகிறான்னு கேட்டிங்கன்னா, தளபதி விஜய் அவர்கள் வரப்போகிறாரு. அதனால் பார்த்தீங்கன்னா அந்த புதிய அரசு வந்தக்கப்புறம் தான் ரிசல்ட் டேட்டை ரிலீஸ் பண்ணணுமாமா அப்படின்னு ஒரு ரூல்ஸ் இருக்குது போல். இப்போ இதனால் மே 8ஆம் தேதி சொன்னபடி பார்த்தீங்கன்னா ரிசல்ட் டேட்டை வெளியிட முடியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தளபதி விஜய் அவர்கள் இன்னும் பதவியே பார்த்தீங்கன்னா ஏற்கல. ஓகே, என்ன சிஎம்மாவே நான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணலை. ஏன்னு பார்த்தீங்கன்னா இன்னும் மெஜாரிட்டினா காட்டல. ஓகேவா? மொத்தம் 118 சீட்டு வேணும். இருந்தால் மட்டும் தான் நம்ம தளபதி விஜய் அவர்களால் சிஎம் ஆக முடியும். இன்னும் பார்த்தீங்கன்னா 118 சீட்டு வேணால் சேர்க்கல நம்ம தளபதி விஜய் அவர்கள். அவர் எப்போ சேர்க்கிறாரோ அதுக்கப்புறம் தான் சிஎம் ஆவார். அதுக்கப்புறம் தான் ரிசல்ட் டேட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணணுமாமா அப்படின்னு ஒரு ரூல்ஸ் இருக்காமா. இந்த நிலமையில் மே 7ஆம் தேதி நாளைக்கு, ஓகேங்களா? ஸோ நாளைக்கு பின்னா பதவி ஏற்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சப்போஸ் நாளைக்கு பதவி ஏற்றுட்டாருன்னா நம்முடைய தளபதி விஜய் அவர்கள் முதல் வேலையாக பார்த்தீங்கன்னா 10th 12th ரிசல்ட்டை பற்றி தான் பேசுவார்னு நினைக்கிறேன். சப்போஸ் நாளைக்கு பதவி ஏற்றுட்டாருன்னா மே 8ஆம் தேதி சொன்னபடி ரிசல்ட் வர கொஞ்சம் சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? ஏன்னா ஒரு நாட்குள்ளே பார்த்தீங்கன்னா திரும்பியும் ரிசல்ட் வேணால் புதிய அரசு மூலிமா ரிசல்ட் வெளியிடுவாங்களான்னு சரியாக தெரில. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வாரத்துக்கு மேலே தாமதமாக உங்களுக்கு ஆக வாய்ப்புகள் இருக்குப்பா இந்த நிலமையில். ஏன்னா என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஏன்னா பெரும்பான்மை காட்டினா மட்டும்தான் நம்முடைய தளபதி விஜய் அவர்களால் சிஎம் போஸ்ட்டில் இருக்க முடியும். இந்த நிலமையில் மாணவர்கள் நமக்கு தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம். ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி டிப்ரெஷனில் ஒரு மாதிரி ஆல்ரெடி இருப்பீங்க. ரிசல்ட் எப்போ வரும்னு சொல்லி ஒரு அனைசிட்டிலே இருந்திருப்பீங்க. ஆல்ரெடி தேர்தல் முடிவுகளுக்கு முன்பாக ரிசல்ட் வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இப்போ அதெல்லாம் முடிஞ்சு 4 நாள் ஆயிடுச்சு. ஸோ ஓகே, மே 8ஆம் தேதி ரிசல்ட் வெளியிடுங்கப்பா அப்படின்னு நினச்சா, மே 8லையும் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு குன்னத்துக்கு படம் நம்மளாம் என்ன பண்ணுறது? சீரியஸாக மாணவர்கள் நீங்களும் ரொம்ப பாவம், நானும் பாவம், எல்லாருமே பாவம். ஏன்னா கவுன்சிலிங் அப்ளை பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்க நினச்சி பாருங்க. காசு இருக்கவங்களாம் சரி, காசு இருக்கவங்களாம் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் போயிட்டு சீட் ஆல்ரெடி வாங்கிப்பாங்க, ஜாலியாக வாங்கிப்பாங்க. பட் காசு இல்லாதவங்களாம் கவுன்சிலிங் தான் வெயிட் பண்ணி காலேஜ் எந்த காலேஜ் கிடைக்குதோ அப்படி தான் போக முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா ரிசல்ட் டேட் தள்ளி போக காசு இருக்கவங்களாம் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் சீட் வாங்கிடுவாங்க. அப்படி வாங்கிட்டாங்கன்னா கவுன்சிலிங் அப்ளை பண்ணுறவங்களுக்கு சீட்டு கிடைக்காது. ஓகேவா? இதுதான் ப்ராப்ளமே 10th 12th. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நம்மளுடைய சேனலில் எல்லா அப்டேட்ஸும் துல்லியமாக அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதுக்கோசமாச்சு மட்டுமே பார்த்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கப்பா. கௌதம் ஸ்டுடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் ஒரு 4000 லைக் கொடுங்க. எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு. இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு. ஸோ மேனேஜ்மெண்ட் கோட்டாலாம் முடிஞ்ச அளவுக்கு போகிறவங்களாம் போட்டுருங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் சீட்டு கிடைக்கலாம் எதுவும் பண்ண முடியாது. ஸோ ஃபில்அப் பண்ணி வச்சுக்கோங்க எல்லாமே. ஓகேங்களா? அடுத்த அப்டேட் உங்களுக்கு நாளைக்கு எப்போ ப்ரோ ரிசல்ட் அனௌன்ஸ்மெண்ட் கரெக்டான டேட் தெரியும்னு கேட்டிங்கன்னா, நாளைக்கு பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா பதவி ஏற்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சப்போஸ் நாளைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்போ அனௌன்ஸ்மெண்ட் வரும்னு கேட்டிங்கன்னா, நாளைக்கு விஜய் அவர்கள் சப்போஸ் பதவி ஏற்றுட்டாருன்னா நாளைக்கு அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பாருன்னு சொல்லி நம்புவோம். அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டாருன்னா நம்ம சேனல் தான் உங்களுக்கு முதலாக வரும். ஓகேவா? கௌதம் ஸ்டுடியோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கௌதம் மீடியா சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? அப்டேட்ஸ் உங்களுக்கு தொடர்ந்து கொடுத்துட்டே இருப்பேன். முடிஞ்சால் வாட்ஸ்அப் சேனலையும் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். அதுலேயும் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு போஸ்ட்டு இந்த மாதிரி அப்டேட்ஸ் இதை வந்தால் நியூஸ் ஆர்டிகல்லாம் வந்தால் உங்களுக்கு அதில் கொடுத்துட்றேன். ஓகேங்களா? ஸோ ஓகேப்பா, தட்ஸ் இட் நினைக்கிறேன். விஷ் யூ த வெரி ஆல் தி பெஸ்ட். யாரும் பயப்படாதீங்க. கண்டிப்பாக எல்லாத்துக்குமே நல்ல மார்க்ஸ் வரும். அதுக்கு நான் கேரண்டி. யாரும் பயந்துட்டு இருக்காதீங்க. கண்டிப்பாக பயம் பதட்டம்லாம் இருக்க தான் செய்யும். ரிசல்ட் டேட் எப்படி வரப்போகுது, எப்போ வரப்போகுது, எவ்வளோ மார்க் வரப்போகுது, பாஸ் ஆகுமா, ஃபெயில் ஆகுமா, சென்டம் அடிக்குமான்னு சொல்லி ஏகப்பட்ட பயங்கள் உங்களுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ கௌதம் உங்களுக்கு துணையாக நான் இருக்கேன். #கௌதம்னு போட்டு விடுங்க. அதே மாதிரி ப்ளூ கலர் ஹார்ட் கமெண்ட் பண்ணி விடுங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ண நான் இருக்கேன். டோன்ட் வரி அபவுட் தட். ஓகேவா? ஸோ ஓகேப்பா, தட்ஸ் இட் நினைக்கிறேன். ஸோ முடிஞ்சால் லைவ் போட ட்ரை பண்ணுறேன் நாளைக்கு ரிசல்ட் டேட் அப்டேட்டை பொறுத்து. ஓகேங்களா? ஸோ ஓகேப்பா, தட்ஸ் இட் நினைக்கிறேன். ஆல் தி பெஸ்ட்ப்பா. பை ஸ்டூடெண்ட்ஸ். பாய்.